குழந்தைங்க வெளியவும் போகிறதுக்கு பயப்படுதுங்க. பெற்றவங்களை படிக்க வைக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. வாழ்வான் இருக்குதுங்க. நான் பஸ்ஸு ஏறினாலும் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போய் ரொம்ப அராஜகம் பண்ணுறானுங்க. ஆம்பளை பசங்களையும் இட்டுன்னு போய் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கே ஸ்கூல் உள்ளே கொடுக்குறானுங்க. அதுங்களுக்கு எங்கேருந்து கல்வி ஏறாது. பெற்றவங்க எங்கே கடனை உடனே பட்டு நல்ல முன்னேற்றமாக வரணும், போகணும், படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கூடாரம் கூட கூடி அதுங்க கெட்டு போய் நாசமாக ஆயிடுதுங்க. பெற்றவங்க அழுகுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. போதை பொருளெல்லாம் சிலது நேரம் ஆந்திரா, கல்கத்தா, பாம்பாய் இவனுங்களாம் விற்பனை பண்ணுறவனுங்க தான் எடுத்து அனுப்பிக்கிறானுங்க. அவனுங்களா இதான் சாமியானு எங்கன்னா பணம் இருந்தால் போய் வாங்கின்னு ஓடாடுறானுங்க. பொங்கலையா பார்க்குறானுங்க. கேட்டால் என்ன சொல்கிறானுங்க, நான் அவனை பிடிச்சேன், நான் இவனை பிடிச்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். ஏன்னா எதனா பயந்துங்க அது மாதிரி பண்ணுவானுங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கிடையாது, கவர்மெண்ட் தான் இது மாதிரி பண்ணுறானுங்க. பயப்படுறாங்க ராஜா. குழந்தை பிள்ளைங்களை அவ்வளோ அக்கிரமானியம் பண்ணுறாங்க. எல்லாம் சிறுமிங்களையும் சரி, 18 வயசு பிள்ளைங்க, 19 வயசு பொண்ணுங்க, எல்லாம் வாலிபான பொம்பளை பசங்களை தான். அதுங்க வந்து பயப்படுதுங்க. இனிமேல் இப்போ குனிஞ்ச தாலி நிமிர இருந்தால் கூட ஊசியை போட்டு இட்டுன்னு போயிடுறானுங்க. ஆம்பளை பசங்களையும் சரி, பொம்பளை பசங்களையும் சரி. அதுங்க இனிமேல் எறும்பு கடிக்குதுன்னுங்க, அப்படியே மழை கட்சி கொண்டுதுங்க, தூக்கின்னு போயிடுறானுங்க. அங்கே கிடக்குது, இங்கே கிடக்குதுன்றானுங்க. செத்த பிறகு தான் போகிறானுங்க. அது உயிரோடு இருக்கும்போது காப்பாற்ற மாட்டானுங்க. கண்டுக்காத மாரியா இருந்துடுறானுங்கம்மா. நாடு முன்னேற்றமாக இது.